ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச். பார்த்தீங்களா பாஸ்? ஆர்சிபி, ஆர்சிபி 2 தடவ சொல்லணும். 18 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. இப்போ பேக் டு பேக் ஜெயிச்சிருக்காங்க. திஸ் இன்ஃபேக்ட் ஜிதேஷ் சர்மாவோட ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்தேன். கேன் அவங்க கோலே வந்து இந்த ஃபுல் சைக்கிள்ல 3 அவுட் ஆஃப் 3 பண்ண முடியுமா? அப்படின்னு. ஹவ் த ஃப்ளட் கேட்ஸ் ஹேவ் ஓப்பன். அஹமதாபாத் லக்கி கிரவுண்டா மாறிட்டு வருது அவங்களுக்கு. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் ஸ்ரீனி? கோலியோட ஜபம் வந்து ஃபைனலி இட் ஹஸ் ஓப்பன் த டேப். அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? இது வந்து இல்ல எனக்கு எப்படின்னா, இந்த இங்க எங்க லண்டன்ல வந்து சொல்லுவாங்க. லண்டன் பஸ்ஸஸ் அப்படின்னு பஸ் வரவே வராது. வந்தா 2 பஸ் சேம் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வரும். ஒரே பஸ், ஒரே நம்பர் பஸ் அப்படின்னு. அந்த மாரி வந்து லைக் இட்ஸ் இட்ஸ் அ கோலி, ரஜத் பட்டிதார் ஐ மீன் பியாண்ட் அதான் ஜஸ்ட் ஒரு வெற்றி அப்படின்றத தாண்டி வந்து லைக் நம்ம கோலின்னு சொல்றோம். கோலி வந்து ஒரு 2016 டோர்னமெண்ட்டோட இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் ரன்ஸ் கம்மியா அடிச்சிருந்தா கூட சீம்ஸ் டு பி லைக் மோர் லைக் ஒரு பெட்டர் டோர்னமெண்ட் தென் 2016. இன்ஃபேக்ட் இதில் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ல ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன்னா 2016ல் வந்து கோலியோட இருக்கிற இந்த ரெக்கார்ட் வந்து அஃப்கோர்ஸ் 900 அண்ட் whatever ஜில்லியன் ரன்ஸ் அடிச்சாரு. ஆல்மோஸ்ட் 1000 ரன்ஸுக்கு நெருங்கினார். 960 ரன்ஸ். இங்க அதோட நீங்க சொன்ன மாரி 300 ரன் கம்மியா அடிச்சாலும், த இம்பாக்ட் ஆஃப் 2026 கோலி இஸ் கிரேட்டர் தேன் த இம்பாக்ட் ஆஃப் 2016 கோலி. அவர் விளையாடுற இன்னிங்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா, 2016 கோலி 150ல அடிச்சாலும், இந்த இடத்துல 165ல அது ஒன்லி 15ன்னு சொல்லலாம். 15 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஆனா, பவர் பிளேல வந்து அடிக்கிறாரு. பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா அடிக்கிறாரு. அவரோட விக்கெட்டுக்கு அவர் வேல்யூ குடுக்கறது கம்மி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பெர்ஃபெக்ட் 155 அந்த டார்கெட் அவருக்குன்னு செட் ஆன மாரி இருந்துச்சு. இன்ஃபாக்ட் அவரே சொல்லியிருக்காரு, "இன்னைக்கு ரொம்ப நான் சில்லா தான் விளையாடினேன். போன தடவ மாரி பிரஷர் இல்ல எனக்கு" அப்படின்னு. ஆனா நீங்க சொன்னது கரெக்ட். 26 இது மேத்தமேட்டிக்கலி இத வந்து ஒரு ஆர்டிக்கல் பண்ணி போட்டிருக்காங்க. 2016 கோலியோட இது வந்து 2026 கோலியோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு. இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் ரேட், இன்டென்ட் அண்ட் முக்கியமானது 2016ல வந்து இட் வாஸ் ஆல் அபவுட் கோலி, கேல், டிவிலியர்ஸ் அவ்வளோதான். மிச்சது அதர்ஸ் வேர் ஆல் லைக் ஃபில்லர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த லாஸ்ட் 2 சீசன்ஸ் ஆக்ஷன் டேபிள்லயே பாதி டூர்னமெண்ட்டை ஜெயிச்சாங்க. எவனுக்கு எந்த ரோலு, அந்த ரோல்ல யார் ஃபிட் ஆனுங்கிறத டிசைட் பண்ணாங்க. கோலியை மட்டும் ரீட்டைன் பண்ணி தான் ஆனும், வேற வழி இல்லை. பட் கோலிக்கு கரெக்டான ஒரு ரோலை கொடுத்தாங்க. அதுதான் ஐ மீன் பியாண்ட் தி ஆக்ஷன் டேபிள் ஆக்ஷன் டேபிள்ல வந்து யூ கேன் செலக்ட் பிளேயர்ஸ். எல்லாருமே வந்து செலக்ட் இல்ல பண்றாங்க. பட் சிஎஸ்கே நம்ம பண்ணலையே. வந்து மத்த டீம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இல்ல சிஎஸ்கே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்றேன் நான். பண்ணலையே அப்படின்னா ஆஃப்டர் லைக் இத நம்ம சொல்றது வந்து ஹைண்ட்சைட். பிஃபோர் வந்து பிஃபோர் தி ஆப்ஷன் டேபிள் நீங்க சொல்லிருக்க மாட்டீங்க வந்து ரஜத் பட்டிதார் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது. இன் ஹைண்ட்சைட் யூ கேன் லுக் அட் அண்ட் சே கரெக்ட்டா செலக்ட் பண்ணாங்க இது அப்படின்றது சொல்லிட்டு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா வந்து மோர் தென் தி ஆப்ஷன் டேபிள் இஸ் தி ஆப்ஷன் டேபிள். நம்ம வந்து சிஎஸ்கே பத்தி ஒரு எபிசோட்ல பேசணும். இட்ஸ் மோர் அபவுட் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. அது சொல்ல வரேன். இப்ப கோலி வந்துட்டு நீங்க 18 வருஷமா வந்து ஆப்ஷன் டேபிள்ல செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கோலி வந்து விளையாட்டு தான் இருக்காரு. அண்ட் கோலி ஹஸ் பீன் டெலிவரிங் ஃபார் 18 இயர் இத்தனை வருஷமா. yet they didn't win the அதே கோலி தானே. பட் புட்டிங் கோலி நவ் இந்த 2026 சொல்றோம் நம்ம இன் a different way whereby he's playing in as a team. They're playing entirely அவங்க வந்து ஃபுல்லா ஒரு டீமா விளையாடுறாங்க rather than individual brilliances. You can't say அப்போ வந்து டிவிலியர்ஸ் செலக்ட் பண்ணாங்க அண்ட் கிறிஸ் கெயில் அண்ட் ஆல் ஆஃப் those things that they didn't select right in the ஆப்ஷன் டேபிள் அப்பவும் வந்து அவங்க கரெக்டா இல்லைங்க, தான் செலக்ட் பண்ணாங்க. பண்ணலீங்க. yet அத ஐ வில் நெகேட் தட். it was நான் மேபி அந்த டீம நான் கொண்டு வரேன். அந்த ஆக்ஷன் டேபிள் அந்த இதுல நீங்க என்னைக்குமே நீங்க ஆர்சிபியோட ஆ நீங்க ஆக்ஷன் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாலிங்ல வந்து பயங்கரமா ஹோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆர்சிபி என்னைக்குமே பேட்டிங் பவர் ஹவுஸா இருந்திருக்கு. ஆனா, இந்த லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல பவர் பிளே ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், ரசிக் சலாம் ஃபாலோ அப் பண்றதுக்கு. அப்போ ரசிக் சலாம் அப்படியே ஒரு கோல்ட் நகெட் மாரி அப்படியே தோண்டி எடுத்திருக்காங்க. டெல்லியில இருந்தாலும் இங்க வந்ததுக்கப்புறம் அங்கேயும் ஆக்சுவலி சின்ன ஒரே ஒரு சீசன்ல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இவனுக்கு 7 கோடி போடணும்டா அப்படின்னு போட்டு எடுத்தாங்க. சுயஷ் சர்மா வாஸ் அ குட் பிக். ஹி டெலிவர்ட் லாஸ்ட் டைம். இந்த தடவ பண்ணல. குருணால் பாண்டியா எக்ஸலன்ட் பிக்.
end of the day, right? So